அதிமுக நிர்வாகி மீது புகார். கோவையில் உரம் கடத்தல் விவகாரத்தில் அவதூறு பரப்புவதாக அதிமுக நிர்வாகி மீது கோவை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் திருமலையாம்பாளையத்தில் குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 60 டன் யூரியா உர மூட்டைகள் சமீபத்தில் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் தன் மீது அவதூறு பரப்புவதாக திருமலையாம்பாளையம் திமுக பேரூராட்சி தலைவர் கவிதா உதயகுமார் நேற்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் யூரியா உரத்தை ஒரு தனியார் நிறுவனம் சட்டத்திற்கு புறம்பாக கர்நாடகாவில் இருந்து கடத்தி வந்து கோவை திருமலையாம்பாளையத்தில் உள்ள ஒரு குடோனில் பதுக்கியுள்ளது. பின்னர் இயந்திரத்தின் மூலம் திரவமாக மாற்றி கேரளாவிற்கு அனுப்பியது தெரியவந்தது. விவசாயிகள் போராட்டத்தால் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து குடோனை சீல் வைத்தனர். கவிதா உதயகுமார், தலைவர், திருமலைமலையம் பேரூராட்சிங்க. கடந்த சனிக்கிழமை யூரியா கடத்தல் விஷயமாக திருமலைமலையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்லையில் உட்பட்ட வார்டு எண் 8 தமனாம்பாறை மற்றும் ரொட்டிக்கோடனூர் பகுதியில் ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, பேரூராட்சிகிட்ட அவங்க எந்த அனுமதியுமே வாங்கல. யூரியாவை எங்கிருந்து கொண்டு வராங்கன்னே தெரியாம கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறம் அவங்க லிக்விடா மாற்றி கர்நாடகாலேருந்து கொண்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க. அது தகவல் தெரியாது. கர்நாடகாலேருந்து இங்க தமனாம்பாறை பகுதி